அர்ச்சுனா திருந்த வேண்டும். சுமந்திரன் சூழ்ச்சி செய்கிறார். தையட்டிக்கு வழக்கு போட்டால் அரசியல் செய்ய முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தையட்டி விவகாரத்தில் தவறான முடிவை எடுத்திருக்கின்றார். அது சட்டவிரோதமான விகாரை உடைக்கப்பட வேண்டும். எங்களுடைய கட்சிக்கு என்று பண்புகள் இருக்கின்றது. நாங்கள் பெண்களை மதிக்கின்றோம். எங்களுடைய கட்சி சாதி பிரதேச வேறுபாடுகள் பார்ப்பதில்லை. ஏனைய மதங்களை மதிக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இந்த விடயங்கள் பற்றி பேசிய விடயங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஜாலில் இருந்து வெளிவருகின்ற ஜெப்னா கலரி காணொலி ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்திருந்தார். முழுதாக தையட்டி சட்டவிரோத கட்டிடத்தை முற்றுமுழுதாக எதிர்க்கணும். அது அர்ச்சுனா அவர்கள் நிதானமாக இந்த விஷயங்களை பார்த்து அதை செய்யணும். அவர் சம்பந்தமாக அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில வேறு கருத்துகள் எங்களுடைய அமைப்பு சுயந்தன் ஆண் பெண் சமத்துவம் என்ற விஷயத்தில் வடு தீவிரம். நாங்கள் அது முழுமையாக அமுல்படுத்துறதை கஷ்டப்படுறோம். ஆனால் நாங்கள் அதில் வடு தீவிரம். சாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாத விஷயத்தில் நாங்கள் வடு தீவிரம். மத வேறுபாடுகளும் வச்சுக்கொண்டு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்றதிலையும் வடு தீவிரம். துரதிர்ஷ்டவசமாக அர்ச்சுனா அவர்கள் அது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். சில வேளையில் அவர் அந்த நிமிஷத்துக்கு அவர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுகள் சம்பந்தமாக அவர் யோசிக்கணும். ஏனென்றால் இதுகள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் நாங்கள் நெடுநம் சொல்கிற எங்களோட அமைப்பில் இருக்கிறவர்கள் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி அமைக்க விரும்புகிறோம்னு சொல்கிறோம். அது நாங்கள் உண்மையிலே விரும்புகிறோம். அதை நான் சாதிக்கலாமோ இல்லையோன்றது இரண்டாம் கட்டம். பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சி மீதும் அதன் பொதுச் செயலாளர் மீதும் காட்டமான விமர்சனத்தையும் அங்கு வெளியிட்டிருந்தார். எம்.ஏ. சுமந்திரனின் கட்டுப்பாட்டில் தான் இலங்கை தமிழரசு கட்சி இருப்பதாகவும் எம்.ஏ. சுமந்திரனுக்கு பயந்து மற்றவர்கள் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு பற்றி அரசாங்கம் அறிவிக்கும் வரை தமிழ் கட்சிகள் தங்களுக்குள் உரையாடி அவசியமில்லை என்பது அடிமுட்டாள்தனம் என அவர் அதனை வர்ணித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலர் எம்.ஏ. சுமந்திரனை சூழ்ச்சிக்காரன் என்றும் கஜேந்திரகுமார் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்தார். அப்ப இன்றைக்கு யதார்த்தம் என்றால் சுமந்திரன் கையில தான் தமிழரசு கட்சி இருக்கு. சுமந்திரன் கடைசி வரைக்கும் ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி கொண்டு போக போறது இல்லை. அதைத்தான் இந்த 15 வருஷமா தமிழரசு கட்சியின் பெயரை பயன்படுத்தி தமிழ் தேசியவாதத்துடைய தாய் கட்சியாக காட்டிக்கொண்டு மக்களை அந்த கட்சிக்கு பின்னால நம்ப வச்சு, ஆனால் அந்த தாய் கட்சியினுடைய கொள்கையாக இருந்த சமஷ்டி தீர்வை படிப்படியாக இல்லாமல் செய்கிற வேலையை தான் 15 வருஷமா செய்து வந்திருக்கிறார். மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள தையிட்டு விவகாரத்தில் இதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பௌர்ணமி போராட்டங்களை நடத்துவதில் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார் தற்போது ஜாலில் வாழ்கின்ற சட்டத்தரணி ரெங்கன் தேவராஜன். இவர் டான் தொலைக்காட்சியின் எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்கு மேலும் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சட்டத்திரணி ரெங்கன் அங்கு மேலும் தெரிவிக்கையில் அந்த விகாரைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அது மட்டுமே இப்பிரச்சனையை தீர்க்கும் ஒரே வழி என்பதையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் தமிழ் தேசிய கட்சிகளில் சட்டத்தரணிகளுக்கு பஞ்சமில்லை. அப்படி இருக்கையில் அவர்களின் இதுவரை தையிட்டி காணி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டார். இந்த பிரச்சனை தீர்க்கிறது ஒரு விகார கட்டப்பட்டிருக்க ஒரு தனியாருடைய காணியில சரி ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டு முடிந்துட்டு இப்ப இந்த பிரச்சனையை என்னென்னு தீர்க்கிறது? நீங்கள் சொன்னது போல நீதிமன்றத்தினூடாக என்ன தீர்க்க முடியும்? நீதிமன்றத்துக்கூடாக தான் தீர்க்க முடியும். அதுதான் இருக்கிற வழிமுறை. வேறு என்ன வழிமுறை இருக்கு? ஆனால் அப்படியானால் இவர்கள் கட்சி சார்பிலும் நிறைய சட்டத்தரணிகள் இருக்கிறார். இவரும் ஒரு சட்டத்தரணி. அவர்கள் கட்சி சார்பிலும் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அப்படியானால் ஏன் அவர்களால் அதை அணுக முடியாமல் போனதான் சொல்லும். இது ஆர்கியோலஜிக்கல் சைட்னு சொல்ல போறது இல்லை. கண்டிப்பான ஆதாரங்கள் சொல்றேன். அதுக்கு வர போறது இல்லை. தனியார் காணின்றதுக்கு ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. வாக்கில ஏன் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது? என்ன அவைட்ட அரசாங்கத்துக்கு இல்லை. நாங்கள் இந்த விகாரையுடைய யார் விண்ணப்பிச்சினமோ யார் கட்டினமோ அதுக்கு எதிராக தானே போகிறோம். என்ன அதுக்கு அவை சொல்லக்கூடிய மறுமொழி என்ன சொல்ல போயிடும்? கான்ஸ்டிடியூஷனை கொண்டுலாம் இதுக்குள்ள என்னென்னு சொல்லி நம்ம புத்த சமயத்தை பாதுகாக்கிறோம்னா நாங்கள் ஆட்டையும் காணிக்கல போய் புத்த கோயிலை கட்டலாம் கொண்டு முடியுமா? நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? பாதுகாப்பு காரணத்துக்காக இப்போ கொடியாமத்தில் நடந்த ஒரு வழக்கை பற்றி காண்டி சொன்னார். அது வேறு இது. அது பாதுகாப்பு காரணத்துக்காக
கண்டிப்பாக சொல்றது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் பிரச்சனை அது இல்லை. இந்த பிரச்சனை என்னென்னு தீர்க்கிறது? இதனை மறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி காண்டீபன் அரசியல் நடவடிக்கைகள் மூலமாகவே இதனை நகர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். அங்கு கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வலிகாமம் உபதவிசாளர் சுகிர்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பீகாரை தவிர்ந்த ஏனைய காணிகளை விடுவித்து மக்களிடம் கையளிக்கும் முயற்சிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தடுப்பதாக குற்றம் சாட்டினார். டான் தொலைக்காட்சியில் முன்வைக்கப்பட்ட இதே கேள்வி ஜெஃப்னா கலரையில் கேட்கப்பட்ட போது அதற்கு பதிலளித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார், இதற்கு நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதனை வைத்து அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்தார். நீதிமன்றத்தின் விசாரணையில் இருக்கும் விடயத்துக்கு போராட முடியாது, அதனை வைத்து அரசியல் நடவடிக்கைகளும் செய்ய முடியாது போகும் என்பதை ஜெஃப்னா கலரியில் ஒத்துக்கொண்டார். தையிட்டி விவகாரம் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்ற ஒரு கருத்து, ஒரு விமர்சனம், இந்த தையிட்டி விவகாரம் ஒருவேளை இவர்கள் எல்லோருடைய விருப்பத்தின் பேரிலும் அகற்றப்படுவதாக இருந்தாலும் கூட சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கை பதிவு செய்வதில் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராடக்கூடிய தரப்பு ஏன் பின்னிற்கிறது என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த கேள்வி நியாயம் தானே? இல்லை, இந்த கேள்வி நியாயமே இல்லை. ஏன் சட்ட ரீதியாக ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் நீங்கள் சொல்வது போல அகற்றுவதாக இருந்தாலும் அகற்றப்பட வேண்டும். ஸோ இந்த எங்கட மக்கள் வந்து ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. அவ்வளோங்க சொல்கிறேன். எங்கட மக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து போய் நின்று கொண்டு இருக்கலாம். அப்படின்ற அரசியல் தேவையில்லை, அப்படின்ற அரசியல் தலைமைத்துவம் வந்து தேவையில்லை. கிளி உடற்கல்வி பயிற்றுவிப்பாளரின் பாலியல் துஷ்பிரயோகம், 16 மாணவர்கள் பாதிப்பு, போலீஸ் தேடுதல், பெற்றோர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது காட்டம். கிளி கனிஷ்ட விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அலன் என்பவர் தன்னிடம் பயிற்சி பெற்று வந்த 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட சிறார்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு நெருக்கமான இவரது விடயம் பொதுமக்களுக்கு தெரிய வந்ததும் அதனை மறைக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முயற்சித்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது சந்தேக நபரான அலனை கைது செய்ய போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் காணொலி ஒன்றை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்திலே நடைபெற்றதாக கூறப்படுகின்ற முறைப்பாட்டினை பலரும் எனக்கு தெரியப்படுத்தி வருகின்றார்கள். பாடசாலையிலே பாதிக்கப்பட்ட மாணவருடைய பெற்றோர்கள், சமூக நலன் விரும்பிகள், கிளிநொச்சி பிரதேச மக்கள் என பலரும் எங்களை தொடர்பு கொண்டு வருகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி தொடர்பாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பாடசாலை பிள்ளைகள் சம்பந்தமாக வருகின்ற முறைப்பாடுகள் மிக மோசமாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்பந்தமாக நாங்கள் போலீசார், கல்வி திணைக்களகம், சிறுவர் நலனத்தை உத்தியோகஸ்தர்கள் என பலரிடம் நாங்கள் கருத்து வருகின்றோம். இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் வளரக்கூடாது. எனவே நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். நன்றி. இந்த சிறுவர்கள் 10 முதல் 13 வயதுக்குட்பட்டவர்கள். இவர்களை விளையாட்டு பயிற்றுனர் மலசலகுடத்துக்கு அழைத்துச் சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் சிலரது நடவடிக்கையில் மாற்றமும் கல்வியில் பின்னடைவும் அவதானிக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் 2 மூலமே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நலத்தை அதிகாரிகள் விசாரணைகள் மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசாருக்கு மேற்குறித்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சந்தேக நபரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களும் பெற்றோர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை ஏப்ரல் 9 போலீசார் சிறார்களை பாடசாலையில் தடுத்து வைத்து குற்றவாளிகள் போல் விசாரித்துள்ளனர். அதையடுத்தே பெற்றோர் கலவரம் அடைந்து காணொலிகளை பரப்பினர். கிளி கனிஷ்ட பாடசாலை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அதிபராக இருந்த பாடசாலை. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு தெரியாமல் அங்கு ஓரினவும் அசையாது. அப்படி இருக்கையில் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் வெளிவந்ததும் அதனை மறைக்க அவர் முயற்சித்தார் என குற்றம் சாட்டப்படுகின்றது. சந்தேக நபரான அலன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்பவர் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டப்பட்ட அலனை காப்பாற்ற முற்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறார்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வலதுகரமான வேலுமாளிதனின் பாலியல் லீலைகள் அம்பலமானதுடன் தமிழரசு கட்சியின் அலுவலகமும் வேலுமாளிதனின் சிற்றின்ப தேவைகளுக்கே பயன்படுத்தப்பட்டு வந்தமை தெரியவந்தது. கிளிநொச்சியின் மண் மாஃபியாக்கள், வட்டி மாஃபியாக்கள், சாராய மாஃபியாக்களுடன்
தற்போது பாலியல் மாஃபியாக்களும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதி வழங்குநர்களாகவும் இருப்பதாக பெருமளவு குற்றச்சாட்டுகள் வெளிவருகின்றது. சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய விளையாட்டு பயிற்சியாளர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் ரி கனகராஜிடம் கிளர்ச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நேற்று சனிக்கிழமை உறுதியளித்திருந்தார். இதேபோல் வன்னி முல்லைத்தீவில் கணித ஆசிரியர் தச்சுதன் 20 வயது வரையான மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருந்தமை தெரிந்ததே. தன்னுடைய மாணவர்களுக்கு போதை வழங்கி மாணவிகளை அவர்களின் வலையில் விழ வைத்து காணொலிகளை பதிவு செய்து சிற்றின்பம் கண்டவர். இவர் குறுகிய கால தண்டனையோடு தற்போது வெளிவந்துவிட்டார். அவர் தற்போதும் முல்லைத்தீவில் கணக்கு கற்பிக்கின்றார். பெற்றோர்கள் மீண்டும் மாணவிகளை அவரிடம் அனுப்புகின்றனர். போர் முடிந்து 14 ஆண்டுகள் ஆனாலும் மாற்றம் என்ன? ஊழல் இல்லாதவர்களை தேர்ந்தெடுங்கள். காரைநகரில் பிரதமர் ஹரிணி 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வி, சுகாதாரம், பொதுப்பணிகள் உள்ளிட்ட துறைகளுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி வெளிப்படையாகவும் ஊழல் இல்லாமல் செலவிடப்பட வேண்டும். அதற்காக உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் ஊழல் இல்லாத நேர்மையான குழுக்களை தேர்ந்தெடுத்து தங்களது கிராம அபிவிருத்திக்காக தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் காரைநகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1977ஆம் ஆண்டில் 80,000 மக்கள் வாழ்ந்த காரைநகரில் தற்போது வரும் 10,500 பேர் மட்டுமே இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. மிகுந்த கல்வி ஆளுமைகள் உள்ள இந்த பகுதிகளில் தரமான கல்விக்கான வாய்ப்பு மறக்கப்பட்டுள்ளதுதான் என்னை பெரிதும் கலங்கச் செய்தது. காரைநகரில் உயர்தர கல்வி வழங்கும் 2 பாடசாலைகள் மட்டுமே உள்ளன. 2 ஆசிரியர்களே பணியாற்றுகின்றனர். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தேர்வில் சித்தியடையும் மாணவர்கள் மேலதிக கல்விக்காக காரைநகரை விட்டு வெளியேற வேண்டிய நிலை தொடர்கிறது. சுத்தமான குடிநீருக்காக மக்கள் பணம் செலுத்துகின்றனர். பல குடிநீர் திட்டங்கள் ஊழல் காரணமாக நிறைவு பெறவில்லை. வீதிகள், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்புகளும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றார். போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆனாலும் இப்பகுதியில் மாற்றம் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பினார். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கும் யுகம் முடிந்தது. தேர்வு எழுதி அதிக புள்ளி எடுங்கள். மட்டக்களப்பில் ஆளுநர் உறுதிப்பட தெரிவிப்பு. இளைஞர்கள் அடிப்படைவாதத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதே ஊர் நமதே மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி முஸ்லிம் மக்களை பாதுகாக்க தேசிய மக்கள் சக்தியை முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இன்றைய தினம் முஸ்லிம் சமூகத்தினர் தங்கள் ஆதரவை தமக்கு வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். 30,000 பேர் அரசு சபையில் உள்வாங்கப்பட உள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி எந்த எம்பியின் பின்னாலும் போக வேண்டாம். பத்திரிகையில் விளம்பரம் வரும். தேர்வு எழுதுங்கள். அதிக புள்ளி எடுப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிய அந்த யுகம் முடிந்துவிட்டது. உங்களுக்கு திறமை இருந்தால் வேலைக்கு எடுப்போம் என்றார். தமிழ் இளைஞர்களை போலீஸ் சேவைக்கு விண்ணப்பிக்கவும் இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அவருடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான முதல் விஜயமாகும். தமிழ் முஸ்லிம் சமூகத்தினர் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கலைஞர் ஒருவர் பாடல் மூலம் வெற்றிக்கான வாழ்த்தை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை எந்தவொரு வெளிப்புற தாக்கத்துக்கும் பதற்றமின்றி தாங்கக்கூடிய தளம்பாத அமைப்பாக மாற்றும் திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மகியாவ பகுதியில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பச்சிலைப்பள்ளியில் ஒரு நபர் 2 கட்சிகளில் போட்டி. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் பெண் வேட்பாளர் 2 கட்சிகளில் போட்டியிடுவது அம்பலமாகியுள்ளது. ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் குறித்த விடயத்தை உறுதிப்படுத்தி தன்னுடைய முகநூலில் பதிவு செய்துள்ளார். குறித்த வேட்பாளர் தமிழரசு கட்சியிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் போட்டியிடுகின்றார். தமிழரசு கட்சியில் குறித்த பெண்ணின் பெயர் திருமதி நபி சிந்துஜா என்றும் ஐக்கிய தேசிய கட்சியில் கனகராசா சிந்துஜா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டிலுமே ஒரே அடையாள அட்டை இலக்கமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலகமும் உறுதிப்படுத்தியுள்ளது என ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வேட்புமனு ஏன் சட்ட ரீதியானதா? இது ஏன் நிராகரிக்கப்படவில்லை? இந்த வேட்பாளருக்கு 2 கட்சிகள் சார்ந்தும் அளிக்கப்படும் வாக்குகளுக்கு என்ன நடக்கும்? இந்த வேட்பாளர் எந்த அடிப்படையில் இவ்விரு கட்சிகளினதும் வேட்புமனுவில் கையொப்பமிட்டார்? அல்லது அவரது கையொப்பம் போலியானதா என தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை தமிழ்ச்செல்வனின் பதிவின் கீழ் குறித்த பெண்ணின் பெயருடைய முகநூல் கணக்கிலிருந்து நான் தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் கையொப்பமிட்டதாக கருத்திடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையானுக்கு 90 நாட்கள் தடுப்பு. பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையான் தற்போதைக்கு விடுதலை செய்யப்பட மாட்டார். அவருடைய அரசியல் அஸ்தமிக்கிறது என்பதை தேசம் நெட் கடந்த வாரமே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் அவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை தடுப்பு காவல் உத்தரவை பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் குறித்து பயங்கரவாத தடைச்சட்டத்தின் விதிகளின் கீழ் சிஐடி தனது விசாரணையை தொடர்கிறது. இந்தியாவில் இன்று காட்சியளித்த இளம் சிவப்பு நிலவு. இந்தியாவில் இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி அதிகாலை 3:31 முதல் 5:51 மணி இடைவெளியில் வானில் இளம் சிவப்பு நிலவு தோன்றியது என இந்திய செய்திகளில் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டில் தோன்றும் நிலவுகளில் இது அளவில் சிறிய நிலவாகவே இருக்கும். ஏனெனில் சந்திரன் பூமியிலிருந்து மிக தொலைவான புள்ளியான அபோஜிஜில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. வட அமெரிக்காவில் பூக்கும் காட்டுப்பூவான பிளாக்ஸ் பூ பிங்க் பிளாக்ஸ் ஃப்ளவர்ஸ் வசந்த காலத்தின் துவக்கத்தில் பூக்கும் காரணத்தால் மோஸ் பிங்க் என அழைக்கப்படும் பின்னணியில் இது வசந்த காலத்தில் வரும் முதல் முழு நிலவு என்பதால் இதனை இளம் சிவப்பு நிலவு பிங்க் மூன் என அழைக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் இதனை காணக்கூடியதாய் இருந்தது என குறிப்பிடப்படுகிறது. நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களம் பேசுகிறேன். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் பவனந்தன் ராஜா and பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் and தோழர் கஜமுகன் ஆசிரியர் ඔබ සහ ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. අපි අතර ભેද නැහැ. நாங்கள் இனம் பேதம் இல்லை, இன பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, மத பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளை. අපි එකට එකතු වෙලා රට හදමු. අපි අවස්ථාවාදී නැහැ. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. එයින් අපි එකට එකතු වෙන්න ඕනි. ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. நன்றி, வணக்கம். நான் வெடி பெறுகிறேன். தேங்க்யூ.